கூட பிறந்த அக்காவுக்கு கூட தன்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா போல இருக்கு. அவ சொல்றாங்கிறதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? நாம எப்படியாவது அவங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும் சித்து. சரி, நான் வேணா ஆகாஷ்ட ஆபீஸ்ல விசாரிச்சு பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ ஆகாஷ் கிட்ட போய் எதுவும் பேச வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, என்ன பண்ணலான்னு நானே யோசிக்கிறேன். சரி தென்றல், நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி. கடைசி வரைக்கும் கட்டில நீங்க தனியாவே தூங்குங்க, நான் கடைசி வரைக்கும் தரையில தனியாவே தூங்கிக்கிறேன். கல்யாணமான முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தானே தூங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இமீடியட்டா எனக்கு மெயில் அனுப்பிச்சிருங்க. ஓகே, சரி சரி. ஓகே, I'll just call you back. வா தென்றல், சித்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு இப்பதான் வெளியே போனாரு. நான் வேணா கால் பண்ணி வர சொல்லவா? இல்ல ஆகாஷ், நான் சித்துவ பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். நீங்களும் நிலாவும் நிஜமாவே சந்தோஷமா தான் வாழ்றீங்களா? சொல்லுங்க ஆகாஷ், நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஆமா தென்றல், நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஏன் திடீர்னு இந்த சந்தேகம்? நிலா ஏதாவது சொன்னாளா? அவ இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரு பொண்ணோட பார்வையில இருந்து எதுவுமே தப்ப முடியாது ஆகாஷ். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலன்னு எனக்கே தெரியுது. என்னாச்சு ஆகாஷ், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எதுக்காக இன்னும் 2 பேரும் சேர்ந்து வாழாம இருக்கீங்க? இல்ல தென்றல், நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். வேண்டாம் ஆகாஷ், உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு பொய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் அடுத்தவங்க முன்னாடி தான் அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி காட்டிக்கிறீங்க. மத்தபடி உங்களுக்குள்ள நீங்க தனித்தனியா தான் இருக்கீங்க. கரெக்டா? ஆமா தென்றல். எதுக்காக இப்படி? உங்ககிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் நிலா கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. புரியல எனக்கு. எங்க கல்யாணத்துக்காக உங்க அம்மா எங்களோட ஜாதகத்தை மாத்தி ஏமாத்திட்டாங்க. எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்துல நம்பிக்கை இல்லதான், நிஜமா. ஆனாலும் இந்த ஜாதக விஷயத்துல உங்க அம்மா செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சும் நிலா என்கிட்ட சொல்லாம அதை மறைச்சிட்டா இல்ல. அதை என்னால இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல. நிலா தன்னோட வாழ்க்கைய என்கிட்ட பொய்யாதான் ஆரம்பிச்சிருக்கா. அப்படிப்பட்டவளை என்னால எப்படி வைஃபை ஏத்துக்க முடியும்? ஆகாஷ், உங்க ஃபீலிங் எனக்கு தெளிவா புரியுது. இருந்தாலும் நிலா சின்ன பொண்ணு தானே, தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா. பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கோங்க ஆகாஷ். என் தங்கச்சி உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. அதனாலதான் நீங்க அவளுக்கு கிடைக்காம போயிடுவீங்களோங்கிற பதட்டத்துல இந்த ஜாதக விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டா. அது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு இல்லல்ல. நான் உங்களை கார்னர் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க பாட்டி மேல கூட தான் அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை உங்க பாட்டி பல தடவை தூள் தூள் ஆக்கிருக்காங்களே. அப்படிப்பட்டவங்களையே நீங்க திரும்ப திரும்ப மன்னிச்சு உங்க பாட்டியா நீங்க ஏத்துக்கிறீங்க. நிலா சின்ன பொண்ணு தானே, அவளை நீங்க மன்னிக்க கூடாதா? ஏன் ஆகாஷ், ஏன் நிலாவை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்க பாட்டி உங்களோட ரத்த உறவு, நிலா யாரோங்கிறதுனால. என்ன தென்றல் இப்படிலாம் சொல்ற? நான் அப்படிப்பட்டவனா? ஐயோ, நீங்க நல்லவர் தான். அதனால்தான் உங்களை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் தங்கச்சியை மன்னிச்சிருங்க ஆகாஷ்.
எல்லாருக்குமே கல்யாண வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையும் இதையும் காரணம் காட்டி வாழ வேண்டிய தருணத்துல வாழாம விட்டுட்டான். அப்புறம் நாம வாழணும்னு ஆசைப்படும் போது வாழ்க்கை நம்மளை விட்டு காணாம போயிடும். ப்ளீஸ் ஆகாஷ், என் தங்கச்சியை மன்னிச்சு ஏத்துக்கோங்க ப்ளீஸ். நிலாவும் உன்ன மாதிரியே நேர்மையானவ உண்மையானவதான்னு எனக்கு எப்போ அவன் மேல நம்பிக்கை வருதோ அப்பதான் என்னால அவளை ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் வயசு கடந்து போயிடும் ஆகாஷ். ப்ளீஸ் ஆகாஷ். தென்றல் ப்ளீஸ், நீ திரும்ப திரும்ப ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்டு என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. நான் கண்டிப்பா நிலாவை ஏத்துப்பேன். ஆனா எனக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. ப்ளீஸ் தென்றல், புரிஞ்சுக்கோ. தென்றல், இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாது ப்ளீஸ். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். என்ன தென்றல் இதெல்லாம்? இங்க பாருங்க, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. இது ஆகாஷ்க்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் எப்படி உங்க கேரக்டர் மாதிரி நேர்மையா நிலாவோட கேரக்டர் மாறினாதான் நிலாவை ஏத்துக்கிறேன்னு சொல்றது? இதெல்லாம் சாத்தியமா? தென்றல், ஏன் ஆகாஷ் இவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்கிறாரு? ஆகாஷ திட்டாதீங்க சித்து. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தா ஜாதக விஷயத்துல நிலா பண்ணது தப்புதான். தப்புதான், நானும் ஒத்துக்கிறேன். நிலா சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அந்த கோவத்தை அவளோட வாழ்க்கையிலையா காட்டுறது? கோவம் தீர்ற அளவுக்கு ஆகாஷ் 2 அரை கூட அரைஞ்சுக்கட்டும். அதை விட்டுட்டு உன் அக்கா மாதிரி குணத்தை மாத்திக்கோ, உன் தங்கச்சி மாதிரி குணத்தை மாத்திக்கோ, அப்பதான் உன்னை என் ஒய்ஃபை ஏத்துப்பேன்னு சொல்றதெல்லாம் கிறுக்குத்தனமா இல்லையா? நிலா நல்லவதான். அவ ஆகாஷ் மேல உயிரையே வச்சிருக்காங்கறத நாம தான் ஆகாஷ்க்கு புரிய வைக்கணும். எப்படி? நாம ஒரு 2 நாள் இங்க இருக்க கூடாது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம். ஆனா அதனால ஆகாஷ் எப்படி நிலாவை புரிஞ்சுக்க முடியும்? நாம இங்க இல்லாத அந்த 2 நாள்ல ஆகாஷ்க்கு உடம்பு சரியில்லாம போகணும். அதாவது ஆகாஷ்க்கு காய்ச்சல் வரணும். அப்ப நிலா ஆகாஷ ரொம்ப அக்கறையா கவனிச்சுப்பா. அவளோட உண்மையான அக்கறையிலயும் அரவணைப்பிலையும் ஆகாஷ் சீக்கிரமா குணமாயிடுவாரு. அதுக்கப்புறம் நிலாவோட நிஜமான அன்பை புரிஞ்சுக்கிட்டு ஆகாஷ் அவளை மன்னிச்சு ஏத்துக்குவாரு. இது ஏதோ கொஞ்சம் சரியான ஐடியா மாதிரி தான் தோணுது. ஆனா ஆகாஷ்க்கு காய்ச்சல் வர்றதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். இதான், இது சூட் உடம்புக்காரங்களுக்கு கொடுக்கிற சூரணம். இத நார்மலா இருக்கிற ஆகாஷ்க்கு கொடுத்தோம்னா அவர் உடம்புல குளிர்ச்சி ஏறி ஜுரம் வந்துரும். இது ஆகாஷ்க்கு தெரியாம நாம அவர் சாப்பாட்டுல கலந்து கொடுக்கணும். ஏங்க, எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுது. இது மூலியமா அப்புறம் ஆகாஷ்க்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? ஐயோ சித்து, இது என் தங்கச்சி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் விளையாட்டுத்தனமா இருப்பேனா சொல்லு? இந்த மருந்தால ஆகாஷ்க்கு கண்டிப்பா காய்ச்சல் மட்டும்தான் வரும், வேற எந்த பிரச்சனையும் வராது. காய்ச்சல் இருக்கிற ஆகாஷ நிலா கண்ணும் கருத்துமா கவனிச்சு சீக்கிரமே குணமாக்கிடுவா. ஆகாஷுக்கும் நிலாவோட உண்மையான அன்பு புரிஞ்சிரும். சரிங்க, இந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நானும் நம்புறேன். அந்த டாக்டர் என் உடம்புல எல்லா வியாதியும் இருக்குன்னு சொன்னாலும் சொன்னாங்க. இதான் சாக்குன்னு அந்த தென்றலும் நிலாவும் நம்ம காஃபில சக்கரை கூட போட விட மாட்டேங்கிறாளுங்களே. இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு பேசாம பச்சை தண்ணியை குடிச்சிடலாம்.
போய் திருட்டுத்தனமா நாமளே சர்க்கரையை போட்டு குடிச்சிட்டு வந்துடலாமா? ஆஹா, மொத்தமா வராங்களே. ஐயோ, இன்னைக்கும் நம்மள வாக்கிங் கூட்டிட்டு போக வந்துட்டாங்களா? நேத்து போனதே இன்னும் காலெல்லாம் உயிர் போற மாதிரி வலிக்குது. இன்னைக்கும் போனா அவ்வளவுதான், நம்ம கதையே முடிஞ்சிரும். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏங்க பாட்டி தான் தூங்குறாங்களா, டிஸ்டர்ப் பண்ண வேணா, வாங்க போலாம். நாம வாக்கிங் போறதே பாட்டிய வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்காக ஆமால, தான். நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அதான் தூங்குறாங்களே. தூங்குனா விட்டுறணுமா? எழுப்பிதான் கூட்டிட்டு போ. எழுப்புங்க. பாட்டி. ம்ஹும். ஐயோ பாட்டி, 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 பாட்டி. ஆகாஷ், எழுப்புங்க. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் போ. தள்ளு, தள்ளு. பாட்டி, பாட்டி. அத்தான், என்ன எழுப்புறீங்க? நீ இப்ப எழுப்பு. பாருங்க. பாட்டி. குட் மார்னிங் பாட்டி. பாட்டி. என்ன பாட்டி நீங்க வாக்கிங் போலான்னு வந்தா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? தலை பயங்கரமா வலிக்குதுப்பா. தலை வலிக்குதா? என்ன பாட்டி நீங்க காலங்காத்தாலே தலை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நேத்து ஒரு நாள் தான் நீங்க டாக்டர் சொன்ன மாதிரியே வாக்கிங் போயிருக்கீங்க. டெய்லியும் போனதானே நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க பாட்டி. பாருங்க, உங்களுக்காக ஆகாஷ் எவ்வளவு சீக்கிரமா ஜாகிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டாருங்க. கூடவே நாங்களும் வந்திருக்கோம். வாங்க பாட்டி, நேத்து மாதிரியே இன்னைக்கும் வாக்கிங் போலாம். தென்றல், என் செல்லமே, ஆ, சொல்றத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு என்னால முடியாது. எனக்கு தாங்க முடியாத ஒரு தலைவலி இருக்கு. நான் ஒரு மாத்திரையை போட்டுட்டு 1 மணி நேரமாவது திரும்பவும் தூங்கினாதான் பாட்டி, 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 பாட்டி. தலைவலி சரியாகும். இப்பதானே தூங்கி எந்திரிச்சீங்க, அதுக்குள்ள திரும்ப ஒரு தூக்கமா? என்ன பாட்டி நீங்க எங்க கூட சேர்ந்து ஜாலியா வாக்கிங் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தலைவலி எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். ஆமா பாட்டி, நிலா சொல்றது கரெக்ட் தான். தலைவலி காய்ச்சல்காரங்க மாத்திரை போட்டுக்கிறத விட ஜாலியா வாக்கிங் போனாலே போதும். தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி எல்லா நோயும் தானா பறந்து போயிடும். வாங்க பாட்டி. ஐயோ, வாக்கிங் போனா எப்படிடா காய்ச்சலும் தலைவலியும் போயிடும்? பாட்டி, சித்து சொல்றது உண்மைதான். நான் கூட போன வாரம் பயங்கர தலைவலியில இருந்தேன். எத்தனையோ மாத்திரை தைலம் யூஸ் பண்ணி பார்த்தேன்ல, தலைவலி போகவே இல்ல. அப்புறம் விடிய காலையில எந்திரிச்சு வாக்கிங் போனேனா கொஞ்ச நேரத்துல தலைவலியில இருந்த இடம் தெரியாம பறந்து போயிடுச்சு. ஐயோ, அப்படியா தென்றல்? அப்போ ஒன்ன மாதிரியே பாட்டியும் வாக்கிங் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தலைவலி எல்லாம் பறந்து போயிடுமா? ஆமா, கண்டிப்பா ஆகாஷ். பாட்டி வாங்க, பாட்டி வாங்க, வாங்க, வாங்க பாட்டி, பாட்டி வாங்க. வாங்க பாட்டி. விடுங்க. விட மாட்டாங்க போல இருக்கே. பாட்டி, என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம், எந்திரிங்க. இல்லப்பா, என்னால முடியல. சொன்னா கேளுப்பா. நீங்க எல்லாரும் என்ன விட்டுடுங்களேன். அது எப்படி பாட்டி உங்களை விட முடியும்? டாக்டர் தான் உங்களை டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிருக்காங்கல்ல. அவங்க சொன்ன மாதிரியே டெய்லி நீங்க வாக்கிங் போய் உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா தானே உங்க உயிருக்கு எந்த ஆபத்து வராம இருக்கும். இத சொல்லியே பயமுறுத்துறாளே. பாட்டி, நேத்து மாதிரி நம்ம வீட்ல இருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் போக வேண்டாம். அப்புறம் சும்மா இந்த வீட்டை சுத்தியே 4-5 ரவுண்டு வாக் பண்ணலான்னு நினைக்கிறியா? சச்சா, அப்படிலாம் இல்ல பாட்டி. நேத்து இந்த பக்கம் போனோமா, இப்போ இந்த பக்கம்
பூந்தமல்லி வரைக்கும் போக போறோம். என்னது, பூந்தமல்லி வரைக்குமா? ஆமா பாட்டி, நம்ம வீட்ல இருந்து மவுண்ட் ரோடு போறதுக்கு 8 கிலோமீட்டர்னா, ஆனா இங்க இருந்து பூந்தமல்லி போறதுக்கு 7.5 கிலோமீட்டர் தான் ஆகும். அதனால உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் மிச்சமாகுதுல்ல, அது உங்களுக்கு லாபம் தானே. வாங்க பாட்டி போலாம். இல்லப்பா, என்னால முடியல. சொன்னா கேளுங்க. ஆஹா, நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க, வேற விதமா சொல்றோம். பாட்டி, வாங்க பாட்டி, வாங்க பாட்டி. பாட்டி, பாட்டி போலாம். வாங்க. என்ன பண்றீங்க? இருக்கிறேன். அட இங்க பிடிக்க கூடாது, இங்க வாங்க பாட்டி, வாங்க பாட்டி, வாங்க, நம்ம walking போலாம், வாங்க பாட்டி, வாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது என்னை விட்டுடுங்க. ஆனா நாளையில இருந்து கண்டிப்பா நான் உங்க கூட வாக்கிங் வர்றேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ். சரிங்க பாட்டி. ஆனா கண்டிப்பா நாளைக்கு எங்களோட வாக்கிங் வருவீங்கல்ல? நிச்சயமா வர்றேன்ப்பா. சரி பாட்டி, உங்க பேச்சை நாங்க எல்லாரும் நம்புறோம். ஆனா நாளைக்கு மட்டும் நீங்க வரலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாங்களே வந்து உங்களை டயத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம். இல்லப்பா, கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன். பாட்டி, சரி பாட்டி. நாளைக்கு நீங்க வரலன்னு வெச்சுக்கோங்க, 7.5 கிலோமீட்டர் இல்ல 17 கிலோமீட்டர் வாக்கிங் கூட்டிட்டு போயிடுவோம். அதையும் பாத்துக்கோங்க. என்னது, 17 கிலோமீட்டரா? ஆமா, இன்னைக்கு 7.5 கிலோமீட்டர், நாளைக்கு 7.5 கிலோமீட்டர், மொத்தமா சேர்த்து 17 கிலோமீட்டர். அது எப்படி 7.5 17 ஆகும்? 15 தானே? அதெல்லாம் உங்க பழைய காலத்து கணக்கு பாட்டி. இந்த காலத்துல 7.5 17 தான். வேணுனே நக்கல் பண்றியா? பண்ண பண்ண, நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது சொல்லி உங்களை ஏமாத்துறேன். ஓகே ஓகே, நாளைக்கு 17 என்ன 20 கிலோமீட்டர் கூட வாக்கிங் போலாம். அப்படியா பாட்டி? நாளைக்கு நீங்க கண்டிப்பா 20 கிலோமீட்டர் போலாம் அப்படின்னு சொல்றீங்களா? நிஜமாவே 20 கிலோமீட்டர் போலாம். சரி பாட்டி, நாளைக்கு பாப்போம். இங்க பாருங்க, இன்னைக்கு பாட்டி ரெஸ்ட் எடுத்தோம். நாம எல்லாரும் வேணா வாக்கிங் போலாம். இல்ல ஆகாஷ், நாங்க பாட்டி கூட சேர்ந்து வாக்கிங் போனதான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பாட்டி தான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதனால நாங்களும் நாளைக்கே வரோம். ஆமா தான், இன்னைக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நீங்க வரதுக்குள்ள நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். ஆனா நாளைக்கு கண்டிப்பா மறக்காம வந்துடணும். ஓகேவா? கண்டிப்பாப்பா. ப்ரோ, பாட்டி வராம நான்லாம் வாக்கிங் வர மாட்டேன். சரி, நானே போறேன். பாட்டி, நாளைக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? கண்டிப்பா வருவீங்கல்ல? குட், போலாம். அப்பா, எப்படியோ இந்த வானர கூட்டத்தோட சேர்ந்து இன்னைக்கு வாக்கிங் போகாம தப்பிச்சிட்டோம். நாளைக்கும் இதே மாதிரி தப்பிச்சிடணும். சித்து, ஆகாஷ் வாக்கிங் முடிச்சிட்டு வந்ததும் நைட்டு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த காய்ச்சல் வர சூரணத்தை ஆகாஷ்க்கு தெரியாம காஃபில கலந்து கொடுத்துடணும். ஆமா தென்றல், அந்த சூரணத்தை நம்ம ஆகாஷ்க்கு கொடுத்ததும் நாம நம்ம வீட்டுக்கு போயிடணும். அப்பதான் ஆகாஷ்க்கு காய்ச்சல் வந்ததும் நிலாவால அக்கறை ஆகாஷ கவனிச்சுக்க முடியும். நிலா தன் அக்கறையா கவனிச்சுக்கிறத பார்த்து சீக்கிரமாவே ஆகாஷ் மனசு மாதிரி நிலாவை மன்னிச்சு மனைவியா ஏத்துப்பாரு. உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும் தென்றல். சரி, வாங்க போலாம். என்ன? இல்ல, நானும் தான் ஒரு சூரணத்தை பத்தி விசாரிச்சேன். என்ன சூரணத்தை பத்தி? அது ரொம்ப வர வர நீ கெட்டு போயிட்ட. வா, உனக்கு இருக்கு. ஒழுங்கு மரியாதை வா. ஹலோ, சொல்லு நிலா. ஜாகிங் எல்லாம் முடிச்சிட்டீங்களா அத்தா?
சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கத்தான். ஜாகிங் முடிச்சா வீட்டுக்கு தானே வருவேன். இது வேற கால் பண்ணி கேட்பாங்க. முதல்ல போன வை. ப்ளீஸ் அத்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க. கோயிலுக்கு போலான்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். வாங்கத்தான். ஏய் நிலா, சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு கோயிலுக்கு வரதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. நான் சீக்கிரம் ஆபீஸ் போகணும். என்ன தொந்தரவு பண்ணாத. ஒன்னா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா வாழதான் எனக்கு பாக்கியம் கிடைக்கல. அட்லீஸ்ட் உங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போறதுக்காவது பாக்கியம் கிடைக்கட்டுமே. நிலா, அத்தா, என்னாச்சு? ஹலோ